வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூட்டு வலியை குறைப்பதற்கான சில டிப்ஸுகளை சொல்கிறேன். பொதுவாக 40 வயதை தாண்டி விட்டாலே பலருக்கு மூட்டு வலி வந்து விடுகிறது. மூட்டு தேய்ந்து விடுவதால் 60 வயதை தாண்டி பலருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதற்காக பல லட்சம் ரூபாய்களை கூட செலவடுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன்களான சால்மன், மத்தி போன்ற உணவுகளை சாப்பிடலாம். இஞ்சி, மஞ்சள், பூண்டு, நட்ஸ் விதைகள் மற்றும் விட்டமின் சி நிறைந்த பழங்கள் நல்லது. அதே போல் ஆவின் எண்ணெய், பச்சை காய்கறிகள் மற்றும் கால்சியம் நிறைந்த பால் கலந்த உணவுகளை சேர்த்து கொள்ளலாம். தினமும் மிதமான உடற்பயிற்சி செய்தல் மிகவும் முக்கியம். மூட்டு வலியை குறைக்க உதவும் அழற்சி எதிர்ப்பு உணவுகளான மஞ்சள், இஞ்சியை உங்கள் அன்றாட உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். மூட்டு வலியை போக்கக்கூடிய 5 உணவுகளாக மிளகாய், இஞ்சி, மஞ்சள், சால்மன், அன்னாசி போன்ற உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். மூட்டு வலி குறைக்க தினமும் 3 முதல் 4 கப் துளசி டீ குடிக்கலாம். விளக்கெண்ணெய் முழங்கால் வலியை குறைக்க ஓர் அற்புதமான இயற்கை மருந்து பொருளாக காணப்படுகிறது. மூட்டை சுற்றி உள்ள தசைகளை வலுப்படுத்த நீச்சல், நடைப்பயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் பயிற்சிகளில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.